வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதலில் தலைப்புச் செய்திகள். வரும் 11ஆம் தேதி சோம்நாத்தில் நடைபெறும் ஸ்வாபிமான் பர்வ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. 1000 ஆண்டுகளை கடந்து நிலைத்து நிற்கும் சோமநாதர் ஆலயம் என பெருமிதம். திருச்சியில் நடைபெற்ற நம்ம ஊர் மோடி பொங்கல் விழா நிகழ்ச்சி. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்பு. உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பல் சமுத்திர பிரதாப் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அமைச்சர் ராஜ்நாத் சிங். தமிழகத்தில் மது விற்பனையை அதிகரித்து திமுக அரசு பெண்களை துன்புறுத்துகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றச்சாட்டு. பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பழைய சோறு சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும். சென்னையில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேச்சு. புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. திருப்பரங்குன்றம் தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு நாளை தீர்ப்பு வழங்குகிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தங்கம் வெள்ளி விலை இன்று ஒரே நாளில் 2 முறை உயர்வு. ஒரு சவரன் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் தாக்கியதற்கான ஆதாரங்கள் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம். விரிவான செய்திகள். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் ஸ்வாபிமான் பர்வ் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். இம்மாதம் 8ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஆன்மீக மற்றும் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிகள் சோம்நாத் ஆலயத்தில் நடைபெறுகிறது. 11ஆம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். அப்போது முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே சோம்நாத் ஆலயம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சிறப்பு கட்டுரையில் பல்வேறு தாக்குதல்களுக்கு பிறகும் சோமநாதர் ஆலயம் கம்பீரமாக உயர்ந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். கிபி 1026ஆம் ஆண்டில் சோமநாதர் ஆலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு 1000 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சோமநாதர் என்ற வார்த்தையை கேட்கும் போது மக்களின் இதயங்களிலும் மனங்களிலும் பெருமித உணர்வு ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். சோமநாதரின் கதை என்பது ஒரு கோவிலை பற்றியது மட்டுமல்ல, தேசத்தின் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் பாதுகாத்த நாட்டு மக்களின் அசைக்க முடியாத துணிச்சலை பற்றியது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான மக்களால் போற்றப்படும் சோமநாதர் ஆலயம் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால் தாக்கப்பட்ட காலத்தை நினைவு கூர்ந்த பிரதமர் கிபி 1026 ஜனவரியில் கஜனி முகமது இந்த ஆலயத்தை தாக்கி நாகரிகத்தின் ஒரு சிறந்த சின்னத்தை அழிக்க முயன்றார் என்று தெரிவித்துள்ளார். 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் சோமநாதரை அதன் பழைய பெருமைக்கு மீட்டெடுப்பதற்கான எண்ணற்ற முயற்சிகளின் காரணமாக அந்த ஆலயம் இன்றும் முன்பை விட பெருமையுடன் நிற்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற நம்ம ஊர் மோடி பொங்கல் விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பொங்கலிட்டார். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்துள்ள அவர் பாஜகவின் சார்பில் திருச்சி மன்னார்புரம் பகுதியில் உள்ள மைதானத்தில்
1008 பானைகளில் பொங்கல் வைக்கும் மோடி பொங்கல் விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மேக்வால், முரளிதர் மோகல், எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தனர். தமிழக கலாச்சாரத்தை போற்றும் வகையில் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டார். मधुनट्ट मुतोषसि मधुमत्पार्थिव गुम्रजः मधुद्यौरस्तु नः पिता माता की पंगलो पंगे मोरी पंगे पंगलो पंगे. இதனையடுத்து விழா மேடையில் அமைக்கப்பட்டிருந்த பொங்கல் பானைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தினர். முன்னதாக திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார். அர்ச்சகர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்திய கடலோர காவல் படையின் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்ட முதல் மாசு கட்டுப்பாட்டு கப்பலான சமுத்திர பிரதாப் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. கோவாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். 114.5 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பலில் 60% அதிகமான பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவையாகும். 4200 டன் எடையுள்ள இந்த கப்பல் 22 கடல் மைல்களுக்கும் அதிகமான வேகத்திலும் 6000 கடல் மைல்கள் வரை தொடர்ந்து பயணிக்கும் திறனையும் கொண்டுள்ளது. இந்த கப்பல் கடந்த டிசம்பர் மாதம் கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கடலோர காவல் படையிடம் முறையாக ஒப்படைக்கப்பட்டது. கடலோர காவல் படையின் கடல்சார் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள இந்த சூழ்நிலையில் இந்த கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. தமிழகத்தில் மது விற்பனையை அதிகரித்து திமுக அரசு பெண்களை துன்புறுத்துவதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு வில்லரசம்பட்டியில் உள்ள மஞ்சள் விவசாய நிலத்தை பார்வையிட்ட அவர் ஜிராம்ஜி திட்ட பயனாளிகள் மத்தியில் கலந்துரையாடினார். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் இந்த திட்டம் குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக விமர்சனம் செய்தார். இந்த திட்டத்திற்காக 5000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் 125 நாட்கள் பணி வழங்கவும் உத்தரவாதம் வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பாஜக விவசாயிகள் அணி மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகத்தில் 50,000 கோடி ரூபாய் மது விற்பனை செய்து திமுக அரசு பெண்களை துன்புறுத்துவதாக அவர் குற்றம் சாட்டினார். எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திமுக அரசுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். डीएमके की सरकार महिलाओं की सबसे बड़ी दुश्मन है। ये मैं इसलिए कह रहा हूं कि ये गांव में खेतों में पानी तो दे नहीं पाते, लेकिन लिकर की दारू की नदियां बहाने का पाप कर रहे हैं। 50,000 करोड़ रुपया रेवेन्यू दारू से कोई राज्य कमाए तो राज्य कहां जाएगा? आप कल्पना करके देखो मेरी बहनों, ये लिकर अगर सबसे ज्यादा नुकसान पहुंचाती है तो बेटी को पहुंचाती है, बहन को पहुंचाती है। पति पी के आता है तो पत्नी को परेशान करता है। और इसलिए लिकर के खिलाफ जो अंधाधुंध लिकर शराब की दुकान पे शराब सरकार बेचे, ये पहली बार मैंने सुना है। इस लिकर के खिलाफ एक बड़ा जन आंदोलन चलना चाहिए. தில்லி கலவர வழக்கு தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. வடகிழக்கு தில்லியில் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற போராட்டங்கள் வன்முறையாக மாறியது. இந்த கலவரத்தில் 53 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த கலவர வழக்கில் JNU முன்னாள் மாணவர் சங்கத் தலைவர் உமர் காலித், ஷர்ஜில் இமாம் உட்பட 15 பேர் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகளில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி தீர்ப்பை ஒத்திவைத்தது. இதனையடுத்து இந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் NB அஞ்சாரியா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பு வழங்கியது. அதில் உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் ஆகியோரின் ஜாமீன் மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பிரதமர் நரேந்திர மோடி குறித்த தேசிய உருதுமொழி மேம்பாட்டு கவுன்சில் சார்பாக எழுதப்பட்ட நூலை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று வெளியிட்டார். தில்லியில் நடைபெற்ற இந்த விழாவில் நூலை அமைச்சர் வெளியிட கவுன்சிலின் உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் பெற்றுக்கொண்டனர். பின்னர் பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், இந்த நூல் சுதந்திர தின விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரைகளின் தொகுப்பு என்று குறிப்பிட்டார். இந்த உரைகள் அனைத்தும் நாட்டின் வளர்ச்சிக்கான தெளிவான நோக்கம் கொண்டவையாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் உரைகள் நல்ல ஆவணங்கள் என்றும் தர்மேந்திர பிரதான் புகழாரம் சூட்டினார். இந்தியா வந்துள்ள மொரீஷியஸ் அதிபர் தரம்பீர் கோகுல் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கா தேவி ஆலயத்திற்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்தார். ஆலயத்திற்கு மொரீஷியஸ் அதிபர் சென்றபோது அவருக்கு பாரம்பரிய மற்றும் கலாச்சார முறையின்படி கோவில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மொரீஷியஸ் அதிபர் சுவாமி தரிசனம் செய்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிடி தமிழ் சேனல் செய்தி பிரிவுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உள்ளூர் அளவில் காட்சிகளுடன் செய்தி சேகரித்து அனுப்பும் நபர்கள் தேவை. தகுதி வாய்ந்த அனுபவமிக்க நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விவரங்களை தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்யவும். செய்திகள் தொடர்கின்றன. அயோத்தியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீராமர் கோவிலுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கும் வகையில் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டு வருகிறது. இதன் மூலம் ராமர் கோவிலின் பாதுகாப்பு முற்றிலும் அசைக்க முடியாததாக அமையும் என்று ராமர் கோவில் கட்டுமான குழுவின் தலைவர் நுருவேந்திர மிஸ்ரா தெரிவித்தார். கோவில் வளாகத்தின் பாதுகாப்பிற்காக 4 கண்காணிப்பு கோபுரங்கள் கட்டப்படும் என்றும் அவற்றில் நவீன தொழில்நுட்பம் கொண்ட உபகரணங்கள் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த கட்டுமான பணிக்கு சுமார் 80 முதல் 90 கோடி ரூபாய் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.
தில்லி, சண்டிகர், கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிசா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்டத்திற்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அடுத்த 2 நாட்களுக்கு கங்கை சமவெளி, மேற்கு வங்கம், வடகிழக்கு இந்தியா, இமயமலை அடிவாரம், மேற்கு வங்கம் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தில்லி, NCR பகுதியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமான பிரிவில் நீடித்து வருகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின்படி இன்று காலை நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய தலைநகரின் சராசரி காற்றுத்தர குறியீடு 266ஆக பதிவாகியுள்ளது. நாட்டின் வடக்கு பகுதிகளில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக இன்று ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தில்லி நோக்கி செல்லும் 21க்கும் மேற்பட்ட ரயில்கள் 2 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக இயக்கப்படுகின்றன. பயணிகள் ரயிலில் ஏறுவதற்கான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு ரயில்களின் சமீபத்திய நிலவரத்தை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பத்து லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெற்ற உலகம் உங்கள் கையில் என்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். அப்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதற்கட்டமாக தொடங்கி வைத்து பேசினார். அப்போது தமிழகத்தின் எதிர்காலம் மாணவர்களின் கையில் இருப்பதாக கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப மாணவர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய லேப்டாப் பரிசு பொருள் கிடையாது. உலகத்தை நீங்க ஆள்றதற்காக உங்க கைகளுக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. நீங்க படிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி தரோம். படிச்சு உங்க எதிர்காலத்தை, வாழ்க்கை பாதைய நல்ல பாதையா தேர்ந்தெடுங்க. 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் படிக்கிற டிகிரி மட்டுமே போதும்னு நினைச்சிடக்கூடாது. எல்லா துறைகளையும் தினமும் நிறைய வளர்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கு. அதனால டிகிரி படிக்கிறதோட அப்கிரேட் ஆகிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இனிமேல் டெக்னாலஜியை படிக்கிறது என்பது ஆப்ஷன் கிடையாது. உங்க ஃபீல்ட்ல நீங்க நிலைச்சு நிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது. தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் நுழைஞ்சிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருடைய கைகளும் இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லாருடைய கைகளுக்கு அது வந்துடுச்சு. அதை முறையா பயன்படுத்தி நாம முன்னேறணும். இந்த நிகழ்ச்சியில் விஞ்ஞானி அண்ணாதுரை, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்த வீரர் வீராங்கனைகளும் பங்கேற்றனர். முன்னதாக மானிய விலையில் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தமிழ்நாடு இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 100 தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் ஸ்கூட்டர்கள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. பழைய சோறு சாப்பிடுவதால் பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பழைய சோறு குறித்த அறிவியல் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பழைய சோறு அதன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியத்திற்கு புகழ் பெற்றது என்றார். தமிழர்கள் ஆதி காலத்திலிருந்தே இந்த உணவை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், பழைய சோறு தினமும் சாப்பிட்டால் புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார்.
பழைய சோறு சாப்பிட்ட அன்றைக்கு காலையில் அதுக்கு அடுத்த நாளில் அந்த மாதிரியான இந்த குடல் எரிச்சல் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதை எங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்த்து வருகிறோம். எனவே இது அனுபவபூர்வமாகவே இது ஒரு நல்ல பலனை அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர் நான். இங்கே ஏராளமான விஷயங்களும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. குடலில் ஏற்படுகிற புண், அந்த குடலில் ஏற்படுகிற புண் நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரிய அளவிலான பாதிப்பை புற்றுநோய் என்கின்ற ஒரு புது வடிவத்தோடு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த புண் அஇஅதிமுக சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்டு வரும் மகளிர் இலவச பயிற்சி கூடம் மற்றும் வேலைவாய்ப்பு நிலையத்தில் பயிற்சி பெற்ற மகளிருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சான்றிதழ்களை வழங்கினார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி கூடம் நடத்தப்பட்டு வருகிறது. இங்கு தையல் பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு கல்வி திட்டங்கள் போதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் தையல் பயிற்சியை சிறப்பாக முடித்த 50 பெண்களுக்கு இன்று நடைபெற்ற விழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். இதனிடையே வரும் 11, 12 ஆகிய தேதிகளில் நடைபெற இருந்த வேட்பாளர் நேர்காணல் ஒத்திவைக்கப்படுவதாக அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. மேலும் நேர்காணல் ஜனவரி 12, 24ஆம் தேதிகளில் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளின் நலனுக்காக திமுக அரசு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொங்கலுக்காக கரும்பை ஆந்திராவிலிருந்து கொள்முதல் செய்வதாக புகார் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திமுக விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்றும் மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களையும் தடை செய்வதாகவும் குஷ்பு சுந்தர் குற்றம் சாட்டினார். எல்லாருக்கும் கேட்கிறேன், 5 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, விவசாயிகளுக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? இன்னைக்கு விவசாயிகளுக்கு பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு மாட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒண்ணு பண்ணாததுனாலதான் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. எத்தனையோ நல்ல ஸ்கீம்ஸ் அண்ட் பாலிசிஸ் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் அந்த ஸ்கீம் ஒரு 300-400 ஸ்கீம்ஸ் இருக்கு. அது எல்லாருக்கும் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழகத்துல மட்டும் ஒரு 30 கூட தாண்டல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு அந்த தடை வைக்கிறீங்க? உங்களால எதுவும் பண்ண முடியும்? புதிய அறிவிப்புகளை வெளியிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்திக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாட்டையும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது மற்றொரு நிலைப்பாட்டையும் எடுப்பதுதான் திமுகவின் வாடிக்கை என்றார். இந்த ஆண்டு திமுக அரசின் அறிவிப்பு ஆண்டாக இருக்கும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார். இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒண்ணு பேசுவாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா போராட்டமும் செய்வாங்க. அதே மாதிரி கொடுமையான சோசியல் மீடியால கடுமையான படங்கள் எல்லாம் போடுவாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் அந்த மாதிரி படங்களை சோசியல் மீடியால போடக்கூடாது. கருத்து சுதந்திரம் பத்தி பேசுவாங்க. ஆனா அவங்க வந்த பிறகு கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடாது. கருத்து போட்ட உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அறிவாலய அறிவிப்புகள் ஆண்டு 2026 தேர்தல் வரும் வரை அது வரைக்கும் தான் அறிவிப்பு வர முடியும். தேர்தல் வந்த பிறகு நாங்க வெற்றி பெற்றுவோம், அவ்வளவுதான். திருப்பரங்குன்றம் தீப விவகார மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு எதிராக கோவில் நிர்வாகம், வகுப் வாரியம், தமிழ்நாடு அரசு ஆகியவற்றின் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வின் முன்பு நடைபெற்றது. மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை முடிந்த நிலையில் மறு தேதி குறிப்பிடாமல் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இடைநிலை ஆசிரியர்களுடன் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர், தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சம வேலைக்கு சம ஊதியம் தொடர்பான திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி
11வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களது போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நடவடிக்கையாக சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை இயக்குனர், தொடக்க கல்வி இயக்குனர் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இடைநிலை பதவி மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர் ராபர்ட், ஓரிரு நாட்களில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு உறுதியளித்திருப்பதாக தெரிவித்தார். சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணியை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தின் 158வது நாளான இன்று கூவம் ஆற்றினில் இறங்கி 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகள் அடங்கிய வாசகங்களை கையில் ஏந்தியபடி தூய்மை பணியாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் 1280 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் 640 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையிலும் 640 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 1,02,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 12,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளி 9 ரூபாய் உயர்ந்து 266 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ பார் வெள்ளி 9,000 ரூபாய் உயர்ந்து 2,66,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பங்குச் சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச் சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் 322 புள்ளிகள் குறைந்து 85,439 புள்ளிகளாக வர்த்தகமானது. தேசிய பங்குச் சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் குறைந்து 26,250 புள்ளிகளாக வர்த்தகமானது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய் 26 காசாக உள்ளது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாய் 84 காசாகவும், டீசல் விலை 92 ரூபாய் 39 காசாகவும் உள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் எதுவும் நடத்தவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடர்ந்து நீண்ட காலமாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இருநாட்டு ராணுவமும் பரஸ்பர முறையில் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றன. அந்த வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வீட்டை குறிவைத்து யுக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா குற்றம் சாட்டியது. இந்நிலையில் அப்படிப்பட்ட தாக்குதல் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். வாஷிங்டனில் பேசிய போது இதனை அவர் தெரிவித்தார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தவறான தகவல்களை வெளியிட்டதாகவும் ட்ரம்ப் விமர்சனம் செய்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.